Praise the Lord, hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனவரி மாதம் 19ஆம் தேதி கர்த்தர் நம்மை நிமித்தமாக அழைத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. இன்றைய வசனங்களில் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய அன்பு நிபந்தனையற்றது. நாம் வாழ்வில் மிக மோசமான நிலையில் இருந்தபோது தேவனுடைய அன்பு நம்மை தேடி வந்தது. நாம் அவருடைய அன்புக்கு தகுதியுடையவர்களாக இருக்கும்போது அல்ல என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். நம்முடைய மீட்பின் பணியை தேவனே துவங்கினார். நாம் பாவத்தின் பாவிகளாக இருந்தபோது தேவன் இயேசுவின் மூலம் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கும் முதல் அடியை எடுத்து வைத்தார். அதை யோவான் 1ஆம் அதிகாரம் 16 வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் தியாகம் தேவனுடைய அன்பை நிரூபிக்கிறது. சிலுவை என்பது மனித குலத்தின் மீது தேவன் வெளிப்படுத்திய அல்லது காண்பித்த அவருடைய இறுதி நிறுவனமாகும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்வை மாற்றுகிறது. விசுவாசம், மனம் திரும்புதல் மற்றும் சேவை செய்வதன் மூலம் அவருடைய அன்புக்கு பதிலளிக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு நன்றாக புரியும். நாம் அனைவரும் அப்படிதான் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நான் தகுதியற்றவளாக இருந்தபோது என்னை நேசித்ததற்காக உமக்கு நன்றி. சிலுவையில் நீர் வெளிப்படுத்திய உமது அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டு அதன் மூலம் புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். உமது மகிமைக்காக உமது அன்பை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் இப்போது ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. தீவாதி தீவனுக்கு ஆராதனை, ராஜாதி ராஜிக்கு ஆராதனை, கர்த்தாதி கர்த்தருக்கு ஆராதனை.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். 1 கொரிந்தியர் 6:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதி இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. 1 கொரிந்தியர் 10:23 வாசித்து பாருங்கள். மேற்கண்ட வசனங்களில் அப்போஸ்தலனான பவுல் எழுதுகிறார் 3 கேள்விகளை கேட்டு பார்ப்பது தெளிவாக உள்ளது. 1, எல்லாம் எனக்கு தகுதியானதா? 2, நான் எதனால் அடிமைப்படுவேனோ? 3, இது பக்தி விருத்தியை உண்டாக்குமா? இம்மூன்று கேள்விகளும் இவ்வுலகில் வாழும் அனைவரும் தனக்கு தானே கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. அவர்கள் விசுவாசிகளாய் இருந்தாலும் தெய்வ ஊழியர்களாய் இருந்தாலும் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. நமது ஒவ்வொரு எண்ணம், செயல், கிரிகைகள், பேச்சு, பிரசங்கம், தொலைபேசி, உரையாடல், வலைத்தளங்களில் செயல்படும் விதம், தொழில், வேலை, குடும்பம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. இந்த செயல் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலைக்கு தகுதியானதுதானா என்று சிந்தித்தால் ஒருவரும் தவறு செய்ய வாய்ப்பில்லை. உலகில் அநேக காரியங்களுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள அனைவரும் அந்த காரியத்தை மிக சாதாரணமாக ஆரம்பித்தவர்கள் தான். செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வியை தனக்குத்தானே கேட்டு பார்த்திருந்தால் இன்றைக்கு அடிமைப்பட்டிருக்க மாட்டார்கள். நாம் பேசுவதாக இருந்தாலும், செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், நமக்கும் மற்றவர்களுக்கும் அது பக்தி விருத்தியை உண்டாக்குமா என்று சிந்தித்து பார்க்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இம்மூன்றையும் சிந்தித்து வாழ ஒப்புக் கொடுங்கள் ஆண்டவரிடத்தில். வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்க்கையை வாழுங்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படியாக கற்றுக்கொண்டதை கடைபிடிக்க தயாராகுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 22:11 வாசித்து பாருங்கள். புறஜாதிகளுக்குள் சுவிசேஷ ஊழியத்தை முடித்துக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பி பவுலை கலகக்கார யூதர்கள் பிடித்து தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்துக் கொண்டு போய் அடித்து கொலை செய்ய எதிர்த்த போது ரோம ஜனாதிபதி வந்து அவனை கோட்டைக்குள் கொண்டு போனான். அப்பொழுது ஜனங்களுடன் பேசும்படி பவுல் உத்தரவை கேட்டு எபிரேய பாஷையில் பேச ஆரம்பித்தான். தனது அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொண்டான். பவுல் எழுதுகிறார். பவுல் தனது சாட்சியை சொல்லும் போது தனது முன்பே
மனம் திரும்புதலை விலக்கி கூட பயப்படவில்லை. யூத மத வைராக்கியத்துடன் இருந்தவன் இப்போது கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் இருந்தான். தமக்கு சாட்சியாக இருக்கும்படி கிறிஸ்து தன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் என்ற செய்தியை வெளிப்படுத்த தயங்கவில்லை பவுலடிகளார். கிறிஸ்து என்ற ஒருவருக்காகவே பாடுபட தான் அழைக்கப்பட்டதாக பவுலடிகளால் தைரியமாகவே தன்னை பிரகடனப்படுத்தினான். புற ஜாதிகளுக்கு பிரசங்கத்தான் என்பதை யூதர்கள் அவனை வெறுப்பதற்கு உண்மை காரணம் என்று பவுல் அறிந்து புறஜாதிகளிடத்திற்கு செல்வது என்பது தனது சொந்த கருத்தல்ல, அது கர்த்தருடைய கருத்தாகும் என்பதை அக்கூட்டத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்பினான். கர்த்தரிடம் கற்றுக்கொண்ட காரியங்களை கடைபிடிக்க தயாரானேன் என்று அறிக்கை செய்தான் பவுலடிகளார். தமஸ்குவுக்கு செல்லும்படியான கட்டளை கொடுக்கப்பட்டது. அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் உடனடியாக சோதித்தறிந்தார். பயந்து போயிருந்த தனது கூட்டாளிகளால் கைலாக கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குவிற்கு தள்ளாடி நுழைந்தான். சவுல் யாரிடமும் பேசவில்லை. நண்பரின் வீட்டில் தங்கியிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான். உபவாசித்து ஜெபம் செய்தான். கர்த்தரிடம் நெருங்கி சேருவதற்காக தன்னை அனுதின வாழ்வில் நடவடிக்கைகளில் இருந்து பிரித்துக் கொண்டான் பவுல். அவருக்கு முழுமையாக கீழ்ப்படியவும் தன்னை ஒப்புக் கொடுத்து ஊழியம் செய்யவும் தயாரானாக பவுலடிகளார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் தன்னை புறக்கணிக்கவில்லை என்பதை ஆவிக்குரிய ரீதியில் உறுதிப்படுத்திக் கொண்டார். புதிய ஏற்பாட்டு சத்தியங்களின் மேல் தன் ஜீவியத்தை கட்டி எழுப்ப ஒப்புக் கொடுத்தான் பவுலடிகளார். தனது பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்படவும் கர்த்தர் கொடுக்கும் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பரிபூரணமாய் பெற்று அனுபவிக்கவும் வாஞ்சித்தான் பவுலடிகளார். தேவன் அவனது ஜெபங்களை கேட்டு எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதிலளித்தார். உன்னுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். சீமான் பேதுரு லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். வலை கிழிந்து போகத்தக்க அளவில் மீன்களை பிடித்தான் பேதுரு. மனிதனுடைய வாழ்விலே நடக்கக்கூடாதது அல்லது நடக்க முடியாதது என்று அறிந்தும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ பாக்கியத்தை பெற்றான் அறியாள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38 வாசித்து பாருங்கள். மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி புறப்பட்டு வா என்று தேவன் கூறிய ஒரே வார்த்தையை விசுவாசித்து எழுந்து போனான் ஆபிரகாம். அநேக ஜாதிகளுக்கு தந்தையானான் ஆபிரகாம். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் 7ஆம் அதிகாரம் 2இல் நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் நம்பும் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். நேரடியாக பதில் தருவார் அல்லது தமது பிள்ளைகள் மூலம் பதிலை பெறுவதற்கு உதவுவார். மிகவும் இக்கட்டான வேலையில் இருக்கும் எதிர்காலத்தை முழுவதுமாக அறிந்து ஆண்டவர் பவுலோடு இருந்து அவனை நடத்தியது எத்தனை ஆச்சரியமான சிந்தித்து பாருங்கள். தேவன் மாறாதவர் ஒருபோதும். அவர் ஒருவரே நம் எதிர்காலத்தை அறிந்து நம்மை வழிநடத்துபவர். அவர் நடத்தும் பாதைகளில் நாம் பின்தங்கி விடாதபடிக்கு தெய்வ தரும் ஆலோசனையின்படி நடப்பதே மேலான பாக்கியம் என்பதை யூதர்கள் விளங்கிக் கொள்ளும்படி செய்தார். அப்படியாக நாமும் கர்த்தருடைய ஒளியிலே ஆவியிலே நாம் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நம்மை அவருடைய பாதையில் நடக்க செய்வார். அப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவருடைய பாதையில் செல்ல வேண்டும். அவருடைய வழியில் செல்லும் பொழுது கர்த்தர் நம் தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக நமக்கு கொடுப்பவர். இன்றைய நாளில் கர்த்தர் நமக்கு தெள்ள தெளிவாக வார்த்தைகளை கொடுக்கின்றார். இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை படித்து பயன்பெறும் போது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் குடும்பங்களாகவும் நமக்கு தேவைகள் அனைத்தும் நமக்கு கொடுப்பதாகவும் கர்த்தர் ஒருவர் தாமே இருக்கின்றார். அப்படியாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதையில் செல்வோம் என்றால் அவரை நாம் இறுக பிடித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவைகள் என்று கர்த்தருக்கு தெரியும். அப்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆலயத்திற்கு சென்று நாம் அவரை வழிபடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக அவர் பின் செல்ல வேண்டும் என்று இன்றைய நாளில் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு பதிலாக செய்கிறோம். இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை இயக்கி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடம்பு என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் ஒருவனப்பட்டு ஒருவரை திருவுருளின் திருடத்தை நாம் கொள்வோமாக. கடைசியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என்றால் நாம் அனைவரும் கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வவல்ல தேவனே, இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையில் உமது ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற எங்கள் இருதயங்களை திறக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாப்பாக வைத்திருந்தீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வழங்கிய பலத்துக்காகவும் ஞானத்துக்காகவும் கிருபைக்காகவும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணும் போது
எங்கள் இருதயங்கள் நன்றியினாலும் துதியினாலும் நிரம்பி வழிகின்றன. இந்த நாளின் சந்தோஷங்களையும் சவால்களையும் நிகழ்வுகளையும் கடந்து செல்ல எங்களுக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடும். அன்புள்ள கர்த்தாவே, எங்கள் வாழ்வுக்காகவும் எங்களிடம் உள்ள யாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆசீர்வாதமான இரட்சகரே, இந்த நாளை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். என்ன நடந்தாலும் உமது உள்ளங்கையில் எங்களை வைத்திருப்பதை நாங்கள் அறிவோம். தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் சவுலை பவுலாக மாற்றி அவர் பெரிய வெளிச்சத்தை கண்டு அவருடைய ஆவிக்குரிய வாழ்வில் பெரும் மாற்றத்தை அனுபவித்து அதிகாரத்துடனும் வல்லமையுடனும் நற்செய்தியை அறிவிக்க தொடங்கியது போல நாங்களும் அந்த ஒப்பற்ற மகிழ்ச்சியை அனுபவித்து நீர் எங்களுக்கு கொடுத்த திராட்சை தோட்டத்தில் அதிக ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் ஊழியம் செய்ய ஜெபிக்கிறோம். இயேசுவின் அருமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக நாம் அனைவரும் அவருக்கு நன்றியோடு பாடல்களை பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக.
என் ஆத்துமாவின் கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. அவருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள, இந்த கடைசி ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்க செய்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.